கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற பாட்டு வேணா செம்ம ஹிட்டாகி இருக்கலாம். ஆனா இந்தியா மட்டுமல்ல, மேலை நாடுகள்ல கூட கருப்பை விட வெள்ளை நிறத்தை தான் மக்கள் அதிகமா விரும்புறாங்க. கருப்புனா அசிங்கம், வெள்ளைனா அழகு அப்படிங்கிற எண்ணம் உலகத்துல 99.9% மக்களுக்கு இருக்கு. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கருப்பு நிறத்துக்கு மதிப்பளித்து அந்த நிறம் வெட்கப்பட வேண்டிய நிறம் இல்லை அப்படின்னு போர்க்கொடியை தூக்கிய ஒரு தலைவர். ஐக்கிய அமெரிக்காவில் பிறந்தவர் மார்ட்டின் லூதர் கிங். இவர் 1964ஆம் ஆண்டில் வன்முறையற்ற வகையில் நிறவெறிக்கு எதிராக பாடுபட்டதற்காக இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் ஒரு பள்ளி வாசல்ல ஒரு பலூன் வியாபாரி நிறைய வண்ணங்கள்ல பலூன் வித்துக்கிட்டு இருந்தாரு. அதுல கருப்பு நிற பலூனும் இருந்தது. அந்த பலூனை எந்த குழந்தையுமே வாங்கல. ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் பலூன் வியாபாரி கிட்ட கருப்பு நிற பலூனும் பறக்குமா அப்படின்னு கேட்க, அந்த பலூன் வியாபாரி கருப்பா இருப்பதால இந்த பலூன் உயர பறக்காது அப்படிங்கிறது இல்லை. உயர பறப்பதற்கு நிறம் ஒரு தடையே கிடையாது. பலூனுக்குள்ள இருக்கிற காத்து தான் எந்த பலூனை ஆனாலும் உயர பறக்க வைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா கருப்பு நிற பலூனை கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தை வாங்கிடுச்சு. அந்த குழந்தை தான் நிறவெறியை உலுக்கி அசைத்த மார்ட்டின் லூதர் கிங். 6 வாரத்துல சிகப்பழகு வந்திடும் அப்படின்னு டிவி விளம்பரத்துல ஒரு பொண்ணு சொல்லுது. சிவப்பு தான் அழகுன்னு டிவி விளம்பரம் நம்ம மூளைச்சலவை செய்யுது. கருப்பு நிறம் தாழ்வானது அப்படிங்கிற நினைப்பை மறைவா நம்ம கிட்ட சொல்லும் இந்த விளம்பரம் நிறைய மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில மனசை பலவீனப்படுத்துது. அதனால இதை நாம உதறி தள்ள வேண்டும். கருப்பு நிறம் என்பது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. வயல்கள்ல, தோட்டங்கள்ல, ரோட்ல வேலை செய்யும் தொழிலாளர்களின் தோல் கருத்து தான் போகுது. இப்ப பாருங்க, வீட்ல தரைக்கு கல் பதிக்கும் போது கருப்பு நிற கிரானைட் கல்லுக்கு தான் மதிப்பு அதிகம், விலையும் அதிகம். கார்னு எடுத்துக்கிட்டா கருப்பு நிற கார் தான் விலை அதிகம். இப்படி உயிரற்ற எல்லா பொருள்களிலும் கருப்பு நிறத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு நபரையே எடுத்துக்கிடுவோமே, அவங்க உடுத்தும் உடை கருப்பா இருந்தா பிடிக்கும். அவங்க வச்சிருக்கிற பேகு, பேனா, செருப்பு, ஏன் தலைமுடி வெள்ளையானா கூட அதை டை அடிச்சு கருப்பா மாத்திக்கிறது. கையில கட்டுற வாட்ச் முதற்கொண்டு கருப்பு நிறம்னா பிடிக்கும். ஆனா அவங்களோட நிறம் கருப்பா இருந்தா பிடிக்காது. நான் கருப்பா இருக்கேன், அதனால நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை அவங்களாகவே வளர்த்துக்கிறாங்க. இந்திய கடவுளான சிவன், பெருமாள், மாரியம்மன், காமாட்சியம்மன், காளியம்மன் இப்படி எல்லா கடவுளுமே கருப்பு தானே. கிளியோபட்ரா கூட கருப்பு தானே. அப்புறம் என்ன, நாம ஒரு சராசரி இந்திய நிறத்துல இருக்கும்போது எதுக்கு வெட்கப்படணும், அவமானப்படணும்? இந்தியர்களின் கருப்பு நிறத்தை ஒரு வெள்ளைக்காரர் கேலியா பேசிய போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, இந்தியர்கள் கடவுள் படைத்த கருப்பு கேக்குகள், ஆனால் பக்குவமான கேக்குகள், வெள்ளை கேக்குகள் தான் அரை வேக்காடுகள் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கருப்பு நிறம் என்பது ஒரு வெட்கப்பட வேண்டிய நிறம் இல்லை. உள்ளுக்குள் இருக்கும் குணம் அழுக்கா இருந்தா தான் நாம வெட்கப்பட வேண்டும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.